நான் ஃபங்க்ஷனுக்கு ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் டெசர்ட் ஐட்டம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஃப்ரூட் சாலடு, ஐஸ்கிரீமு, அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸஸ், ஃப்ளேவர்ட் ஜூஸஸ், காட்டன் கேண்டி, பாப்கார்ன் எல்லா டெசர்ட் ஐட்டம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரூட் சாலட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர்ல 160க்கு. நீங்க இதுல என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கீங்க? மேடம் 5 ஃப்ரூட்ஸ், 2 வெஜிடபிள்ஸ், அப்புறம் நட்ஸ், அப்புறம் சியா சீட்ஸ், சீட்ஸ் எல்லாம் மெலன் சீட்ஸ், சியா சீட்ஸ். ப்ரௌனிஸில் வந்து ராகி ப்ரௌனி, அப்புறம் வந்து கருப்பு கவுனி ப்ரௌனி, அப்புறம் ஃபஜ்ஜி ப்ரௌனிஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் கஸ்டமைஸாக என்ன வந்து கஸ்டமர் கேட்குறாங்களோ அது வந்து ரெடி பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் லட்டு வெரைட்டிஸ் எல்லாம் பண்றாங்க. என்னென்ன லட்டுமா பண்றீங்க? மேடம் கம்பு, திணை, ராகி, எள்ளு உருண்டை. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி ஸ்ருதி ஹெர்பல்ல இருந்து இந்த 25வது வருஷம் சில்வர் ஜூப்ளியை மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 10வது பேட்ச்ல யார் வந்து பேச போறாங்கன்னு கேட்டிங்கன்னா கவிதா கார்த்திகேயன்றவங்க வந்து பேச போறாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்போம். உங்களோட சேர்ந்து நானும் கேட்குறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதா கார்த்திகேயன், கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் ஃபங்க்ஷனுக்கு ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் டெசர்ட் ஐட்டம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஃப்ரூட் சாலடு, ஐஸ்கிரீமு, அப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸஸ்ஸு, ஃப்ளேவர்ட் ஜூஸஸ்ஸு, காட்டன் கேண்டி, பாப்கார்ன் எல்லா டெசர்ட் ஐட்டம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஆன்லைனில் வந்து டெசர்ட் ஐட்டம், ஸ்மூத்தீஸு, டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸு, ஃப்ரெஷ் ஜூஸஸ்ஸு இதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, குக்கர் ஆப்பு இதிலெல்லாம் போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து 2 பொண்ணுங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அந்த ஹாஸ்டல் ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் சரி வரலை. அப்போ வந்து கொஞ்சம் அனிமிக் ஆகிட்டாங்க. அப்போ வந்து நான் வீட்டில் வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக எதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு போக வந்து லட்டு ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணினேன். அப்புறம் வந்து மால்ட் ஐட்டம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் கொடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யும்போது கொஞ்சம் பக்கத்துலலாம் கொடுக்கும்போது அவங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து மேடம் ஈஸ்வரி மேடம் அவங்களோட அறிமுகம் எனக்கு கிடச்சிது. அப்போ அவங்க கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். 1.5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு 5 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸுமே ஒரு 10 ஆர்கானிக் ஸ்டோர்ஸும் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். லட்டு ஐட்டம்ஸு, மால்ட்டு, அப்புறம் தொக்கு வெரைட்டிஸு, அப்புறம் பொடி வெரைட்டிஸு இது எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன ஒரு அவுட்லெட்டும் போட்டிருக்கேன். வாகை ஆர்கானிக்ஸுங்கிற பேரில் வந்து இப்போ வந்து நான் லட்டு வெரைட்டிஸு, பொடி, தொக்கு வெரைட்டிஸு, ப்ரௌனீஸு, ஹோம்மேட் சாக்லேட்டு இதெல்லாம் நான் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ப்ரௌனீஸில் வந்து ராகி ப்ரௌனி, அப்புறம் வந்து கருப்பு கவுனி ப்ரௌனி, அப்புறம் ஃபஜ்ஜி ப்ரௌனிஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் கஸ்டமைஸாக என்ன வந்து கஸ்டமர் கேட்குறாங்களோ அது வந்து ரெடி பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் வந்து லைவில் வந்து எல்லா கவுண்டரும் லைவில் தான் ஃபங்க்ஷனுக்கு வந்து லைவில் தான் கவுண்டர் போடுவேன். அப்புறம் மினிமம் 50 to 100 மினிமம் ஆர்டர் 5000 வரைக்கும் நான் செஞ்சு கொடுப்பேன். ஃபங்க்ஷன் ஆர்டர், ஐடி கம்பெனிஸ் ஆர்டர்ஸ் எல்லா ஆர்டர்ஸும் இது பண்ணிக்குவேன். அப்புறம் எந்த பொருளும் வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸு ஸ்டாக் கிடையாது. ஒன்லி வந்து ப்ராடக்ட் மேக் பண்ணுறது ஒன்லி ஆர்டர் பேசிஸில் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கவிதா கார்த்திகேயன் மிக சிறப்பாக பேசினாங்க. அவங்க வந்து இந்த ஃப்ரூட் சாலட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூரில். கோயம்புத்தூர் மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் டெய்லி அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். எனக்கும் டெய்லி அனுப்பிச்சு கொடுங்கம்மா. எவ்வளோ தூரமாம்மா அனுப்புறீங்க இந்த ஃப்ரூட் சாலட்? மேடம் 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓன் டெலிவரிங்க மேடம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, குக்கர் ஆப்பு இதில் எல்லாம் வந்து ஆர்டர் எடுத்துக்கிறீங்க. சரி, இந்த பாக்ஸ் தான் ஃப்ரூட். இது இந்த பாக்ஸ் என்ன ப்ரைஸ்மா வருது? 160 மேடம். 160க்கு நீங்கள் இதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கீங்க? மேடம் 5 ஃப்ரூட்ஸு, 2 வெஜிடபிள்ஸு, அப்புறம் நட்ஸு, அப்புறம் சியா சீட்ஸு, சீட்ஸ் எல்லாம் மெலன் சீட்ஸு, சியா சீட்ஸ்னு அப்படி ஒரு 3 வெரைட்டிஸ் சீட்ஸு, அப்புறம் வந்து பாதாம், நட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். எல்லாமே உள்ள வச்சிருக்கீங்க. இது எவ்வளோ கிராமமா? இது ஒரு 400 கிராம் வரும். 400 கிராம்ஸ் இருக்கு ஃப்ரூட்ஸ். இந்த ஒரு பாக்ஸ் ஒருத்தருக்கு போதுமா இல்ல 2 பேருக்கா? 2 பேர் சாப்பிடலாம். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நீங்க வச்சு கொடுக்குறீங்க. ஒரு பாக்ஸ் வாங்கினா 2 பேர் சாப்பிடலாம். கோயம்புத்தூர் இருக்கவங்க ஃப்ரூட் பாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம வேற என்னன்னா இந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் பண்றீங்க இல்லையா? ரோஸ் மில்க், வேற என்ன? மில்க், பாதாம் மில்க், கிரேப் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ், ஃப்ளேவர்ட் ஜூஸஸ் எல்லாமே பண்றீங்க. இது வந்து எவ்வளவு நாள்மா செல்ஃப் லைஃப்? இது வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ்னால 1 டே தான் செல்ஃப். 1 டே தான். 1 டே செல்ஃப் லைஃப்ல இந்த மாதிரி ஜூஸஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. மில்க் ஷேக் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாங்க. வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் லட்டு வெரைட்டிஸ் எல்லாம் பண்றாங்க. என்னென்ன லட்டுமா பண்றீங்க? மேடம் கம்பு, திணை, ராகி, எள்ளு உருண்டை எல்லாம் பண்றீங்க. ஆனா இவங்க பாருங்க, அந்த லட்டு பண்ணிட்டு மேல வந்து ஒரு இந்த மாதிரி பேப்பர் போட்டு அழகா
பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து என்னென்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு டக் பாக்ஸில் வச்சு அனுப்புறதுனாலும் அனுப்பலாம். ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருக்காங்க குட்டி குட்டி பாக்ஸில். இதில் மொத்தம் எவ்வளோ உருண்டமாக இருக்குது? இது ஒரு 10 to 12 அந்த மாதிரி பிடிக்கும் மேடம். 200 கிராம்ஸ் 200 கிராம்ஸில் கொடுக்குறாங்களாம். ஆனால் உருண்டை வந்து நீங்கள் உங்கள் கையில் பிடிக்கிறனால 20 கிராம்ஸ் வரும் ஒரு இது. 200 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் இதில் ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. மிக சிறப்பு. இதெல்லாம் ப்ரௌனிஸாமா? ஆமாங்க மேடம். பேக்கிங் எல்லாம் ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்கீங்க. இதில் இது எவ்வளோ கிராம் இருக்குது? 50 கிராம் மேடம். 50 கிராமில் வந்து ஒரு ப்ரௌனி பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ இல்லை சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாலோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வாங்கிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவு பண்ணுறாங்க பாருங்கள். இன்றைக்கி யாருமே நலுங்கு மாவு பற்றி பேசலிங்க. இவங்க நலுங்கு மாவு பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னதுமா? இது வந்து ஸ்கின் பிரைட்டனிங் ஹெர்பல்லாம் போட்டு ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி மிக்ஸ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நிறையா ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாத்த விட இவங்க வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்டும் ஃப்ரெஷ் ஜூஸும் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ வெயில் காலம் வந்துருச்சு இல்லைங்களா? நம்ம இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் ஃப்ரெஷ் ஜூஸும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம். தேவைப்படுறவங்க அவங்கள நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்டு வாங்கிக்கிங்க. அவங்க பீலமேட்டில் இருக்காங்க. பீலமேடு சரௌண்டிங் 5 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களே டெலிவரி கொடுத்துட்றாங்களாம். அதாவது 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்களாம். 5 to 10 கிலோமீட்டர் வரைக்கும் 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணிக்கிறாங்களாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் ஸ்விக்கி, ஜொமாட்டோ அப்புறம் வந்து குக்கர் ஆப்பில் பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க. மினிமம் 50 மெம்பர்ஸ் இருந்தால் அவங்க வந்து லைவ் கவுண்டர் வைக்கிறாங்களாம். 500% இருக்கிற வரைக்கும் லைவ் கவுண்டர் வைக்கிறேன் கொடுத்துருக்காங்களாம். பாருங்கள் எவ்வளோ. அவங்க வீடியோ பார்த்து பேச மாட்டேன்றாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு கேட்டு நான் பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க, ஏன்னா அவங்கெல்லாம் நியூ என்டர்பிரனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அவங்களுக்கு. எனக்குமே ஃபஸ்ட் வீடியோலாம் பேசும்போது நான் ரொம்ப தயங்கினேங்க. இப்போ ஒரு 10 பேட்ச் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. என்னங்க, தேங்க்யூ.